ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஒரு அவகோடா பழம் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த அவகோடா வந்து பார்த்திங்கன்னா TKT1 ரகமுங்க. இந்த அவகோடா பழம் வந்து கொடைக்கானலுக்கு சொந்தமானது. இது வந்து பார்த்திங்கன்னா TKT1 ஏன்னு சொல்கிறோம், தடியன் குடிசை 1ன்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி நிலையம் வந்து 1996ல் இந்த ரகத்தை வெளியிட்டாங்க. மற்ற ரகத்தை காட்டிலும் இந்த ரகத்தில் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பழங்கள் வந்து பழுத்துச்சுன்னா 2 நாள் வரைக்கும் தான் தாங்கும். இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நாள் வரைக்கும் தாங்கக்கூடியது. இந்த பழத்தில் வந்து நல்ல கொழுப்போட சத்து 23.8%, புரோட்டீன் அளவு 1.3% மற்ற அவகோடாவை விட இதில் அதிகமாக இருக்குங்க. அவகோடா பழத்தின் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த அவகோடா பழம் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு மேற்பட்ட வைட்டமின் மற்றும் மினரல்ஸ் இருக்குங்க. இதில் உள்ள நல்ல கொழுப்புகள், அதாவது மோனோசச்சுரேட் கொழுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். இதில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை மேம்படுத்த உதவும். அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் B6, வைட்டமின் C மற்றும் வைட்டமின் K1 என நிறைய சத்து இருக்குது. இதில் இருக்க அவகோடா பழத்தில் பார்த்திங்கன்னா லூட்டின் மற்றும் சியாக்சிந்தின் போன்ற மூலக்கூறு இருக்குதுங்க. இந்த மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு சிறந்ததுங்க. கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா வயிற்றில் வளரும் குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கு சிறந்த பழங்க இது. உங்களுக்கு இந்த கொடைக்கானல் அவகோடா ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அவகோடா தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து என் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸ் அனுப்பி விடுங்க. நான் அவகோடா பழத்தை கொரியர் பண்ணி விடுறேன்.